Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இதில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ள நிலையில் இந்த நிலையில் நேற்று அங்கு குடியிருப்பு ஒட்டி வடமாநில தொழிலாளர்கள் வசித்து வரும் பகுதியில் 3 வயது சிறுமி திடீரென மாயமானார். இதனால் பதட்டமான பகுதியில் இருந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிறுமியை தொடர்ந்து தேடி வந்த நிலையில் கிடைக்காத நிலையில் இது குறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிறுமியை 3 பேர் முற்பதற்காக பகுதியில் அழைத்துச் சென்றதாக தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு அவரை தேடி வந்த நிலையில் தொடர்ந்து சிறுமியானவள் படுகாயங்களுடன் ரத்த வெள்ளத்துடன் முற்பதிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகாயங்கள் அடைந்த நிலையில் அவர் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரே அறையில் தங்கியிருந்த வட மாநில இளைஞர்களால் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்ட 3 வயது குழந்தை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சிப்காட் காவல் நிலையத்தை நேற்று இரவு முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. ஒரே அறையில் தங்கியிருந்த வடமாநில இளைஞர்களால் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 3 வயது குழந்தை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தமிழகத்தில் கடந்த 30 நாட்களில் மற்றும் ஏறக்குறைய 50க்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதிலும் கடந்த 1 மாத காலத்திற்கு மற்றும் அளவுக்கு அதிகமான அளவில், அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த கொடூர சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருப்பதாக பல்வேறு தரப்பினர்கள் கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உட்புதரில் வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூரம் அரங்கேறி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்களும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து குடும்பத்துடன் வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி பணிபுரிய சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சிப்காட் பகுதியில் நேற்று மாலை 3 வயது குழந்தை காணாமல் போனதாக ஒரு புகார் எழுந்தது. அதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பொதுமக்கள் உதவியோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முட்புதர்கள், அங்கு இருக்கக்கூடிய காடுகளில் தேட தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது முட்புதரில் இரத்த காயங்களுடன் குழந்தையை பார்த்த மக்கள் குழந்தையை உடனடியாக மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த
அங்கு மேற்கொண்ட சிகிச்சையின் அடிப்படையில் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தங்களுடைய தகவல்களை உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 3 வயது குழந்தை என்பது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பீகாரை சேர்ந்த மஞ்சி என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு இந்த குழந்தையை உள்ளாக்கி இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயால் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் அதிகளவு கூடக்கூடிய இடங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில், மறுபுறம் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பிரகாஷ், விக்னேஷ், காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த முதற்கட்ட நடவடிக்கை என்ன? பிரகாஷ், காவல்துறையை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயது மதிக்கத்தக்க மஞ்சி என்ற ஒரு நபரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் 4 பேரை கொண்ட கும்பல் இந்த பிஞ்சு குழந்தையை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 4 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 3 வயது குழந்தை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையை விரிவுபடுத்துவதற்கு காவல்துறை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. அது தொடர்பான மேல் விசாரணையும் தற்போது தொடங்கி இருப்பதாக காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பாலியல் வன்கொடுமைக்காளான 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்துள்ளது. ஒரே அறையில் தங்கியிருந்த வடமாநில இளைஞர்களால் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சிப்காட் காவல் நிலையத்தை நேற்று இரவு முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயதான விபின் மஞ்சி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை காணாமல் போன பெண் குழந்தை முட்புதரில் உடலில் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை காணாமல் போன பெண் குழந்தை முட்புதரில் உடலில் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது.